கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் அப்போஸ்தலர் 18:10. உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. Acts 18:10. I am with you and no one will attack and harm you. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் இந்த வசனம். இந்த வசனத்தை நாம் அறிக்கையிட்டு கொண்டே காணப்படுவோம். அவனுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பினர், ஆனால் கர்த்தர் அவனை பாதுகாத்தார். யோபுவினுடைய வீட்டை சுற்றி ஆண்டவர் வேலியடைத்து பாதுகாத்தார். இன்று உங்களுடைய என்னுடைய வீடுகளை சுற்றி வேலியடைத்து கர்த்தர் பாதுகாப்பாராக. பகலிலே வெயிலோ இரவிலே குளிரோ நம்மை தாக்குவதில்லை. நம் பக்கத்தில் 1000 விழுந்தாலும், நம் வலது பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் அது நம்மை சேதப்படுத்தாது என்று கர்த்தர் நம்மை ஆறுதல் படுத்துகிறார். அது மட்டுமல்லாது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிசொல்லுதலும் இல்லை என்று கர்த்தர் நம்மை தைரியப்படுத்துகிறார். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று கர்த்தர் நம்மை தைரியப்படுத்துகிறார். ஆம், கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனங்களை நாம் அறிக்கையிட்டு கொண்டே காணப்படுவோம். அவை நம் வாழ்வில் நிச்சயம் நிறைவேறும். நம்மை யாரும் தொட முடியாது. கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். அரணும் கோட்டையும் துருகமாய் இருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமன். எங்களை பாதுகாப்பவரே, பரமபிதாவே, தர்மியான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய அருமையான கண்மணி பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். தேவனே, பிள்ளைகள் எங்களுக்கு ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யும். பிள்ளைகளுடைய நல்ல ஒழுக்கத்திற்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய படிப்பிற்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் தெய்வ பக்தியுடன் வளர ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் நல்ல நண்பர்களை தேர்வு செய்ய ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் பாவத்துக்கு இடம் கொடாதபடி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ உதவி செய்யும். பிள்ளைகள் கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்து கிறிஸ்துவை விட்டு தூர விலகி போகாதபடி பரிசுத்தமாய் ஆவி ஆத்துமா சரீரத்திலே காக்கப்பட உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளுடைய நிகழ்காலம் எதிர்காலம் அனைத்தையும் நீர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய கரத்திலே எங்களுடைய அன்பு குழந்தைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று கண்டீர். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். படிப்பிலே உயர்ந்த நிலைமையை தாரும். படித்ததற்கு பின் உயர்ந்த படிப்புகளை தேர்வு செய்ய உதவி செய்யும். நிரந்தர பணிகளை தந்து பிள்ளைகள் உயர்ந்த நோக்கத்தோடு வாழ உதவி செய்யும். உம்முடைய நாமத்தை எந்த இடத்திலும் உயர்த்த உதவி செய்யும். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.